கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாரு, 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 ஆசீர்வதிப்பாரு. பக்கத்துல கரத்தை பிடிங்களேன். கர்த்தருடைய கை உங்க மேல இருக்கிறனால நீங்க ஒரு ரசம் வச்சாலும் கூட அது டேஸ்டாதாம்மா இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் உங்கள் பேரில் இருக்கிறபடினால. ஆமா சொல்லுங்க, நீங்க எதை தொடுகிறீர்களோ, எந்த பிசினஸ் தொடுறீங்களோ, கர்த்தரதே லட்சங்களாய் கோடிகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே. ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கம்மா. நீ எதை செஞ்சாலும் இதுதான் கர்த்தருடைய ஆசை. இப்ப ஏமாற்றப்பட்டுட்டா. யாருக்கு? ராகேல கொடுக்கிறேன்னு சொல்லி லாபான் யாரை கொடுத்துட்டான்? லேயால கொடுத்துட்டான். இவன் ஏமாற்றப்பட்டுட்டா. இப்போ இவன் மேல என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க. ஏமாற்றப்பட்டுட்டே இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்க மேல என்ன இருக்குது? என்ன இருக்குது? நல்ல இந்த இடத்துல நில்லுங்க. என்ன இருக்குது? ஆமா, நான் அழுதுட்டே இருக்குன்னா பரவாயில்ல, நீ அழுதுட்டே உன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்கு. நிச்சயமாய் அது துளிர்விடும். ஆமென் என்று சொல்லலாமா? இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. இவன் மேல ஆசீர்வாதம் இருக்குது. அடுத்து பாருங்க 31:7 வாசிங்க. 31:7. இவனோட சம்பளம், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். எத்தனை முறை மாட்டினாராமா? திரும்ப திரும்ப இவன் சம்பளம் மாற்றப்படுது. அதாவது என்னன்னா வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறான். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? ஆனா இவன் மேல என்ன இருக்குது? ஆனா இவன் மேல என்ன இருக்குது? திரும்ப சொல்லுங்க, இவன் மேல என்ன இருக்குது? ஆமா, இந்த சத்தியத்தை கேட்கறீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? அப்ப அந்த வஞ்சிக்கப்பட்டுட்டே இருக்கிற, ஆனாலும் இவன் மேல என்ன இருக்குது? ஆசீர்வதிக்கிற பொழுது இவனுடைய வாழ்க்கை வெறுமைதான். அவன் சொல்றான் பாருங்க, அவன் கோலும் கையுமாய், ஒரு கோலை மட்டும்தான் அவன் கையில வச்சிருந்தான். அந்த கோலு தான். நான் அது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது முதல் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, யானை வரும் முன்னே மணி இல்ல மணியோசை வரும் முன்னே யானை வரும் பின்னேங்கிற மாதிரி முதல்ல ஆசீர்வாதம் அவன் மேல வந்துருச்சு. இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் செய்ய போறாரு. முதல்ல என் மேல இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துரும், பின்னாடி ஐஸ்வர்யம் வரும். ஆமென் என்று சொல்ல. ஐஸ்வர்யம் மட்டும் இல்ல, கூட எல்லாமே வரும். ஆமென் என்று சொல்ல. அப்ப இன்னைக்கு உங்களுடைய ஒரே நோக்கம் எதுலதான் இருக்கணும்? ஒரே இன்டென்ஷன் உங்களுக்கு என்னதான் இருக்கணும்? என்ன ஆசீர்வதி. இந்த மீட்டிங் முடியறதுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுருங்க? என்ன தொட்டுங்க ஆண்டவரே. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்கிற போது இவன் எங்கதான் இருந்தான்? எங்கதான் இருந்தா? நல்லா சொல்லுங்க, எங்கதான் இருந்தா? வனாந்தரத்துல படுத்து கிடந்தா தனிமையாய். நீங்க நினைச்சு பாருங்க, தனிமையா ஏமாற்றப்பட்டவன் கர்த்தர் அழைத்தார். சொல்லுங்க, ஆபிரகாமை எத்தனாம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு? 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு. அழைச்ச அவன்கிட்ட நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஆமா, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ பெரிய ஜாதியாவ,